ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். இப்போ நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்தவரையும் குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, சிரியாவில் நடக்கின்ற பிரச்சனை, ஈரான், ஹிஸ்புல்லா, லெபனான், காசா, இது குறித்து நீங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறீங்க. நம்ம ஊடகத்திலையும் நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். நீங்கள் இதுவரையும் பேசி கொண்டிருந்த போது நீங்கள் சொன்னது ஹிஸ்புல்லா வெர்சஸ் இஸ்ரேல், ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல், வடக்கு காசால இங்கே இது பண்ணிட்டாங்க, வடகொரியாவும் கைகோர்க்குது, ரஷ்யாவும் ஆதரவு தர மாதிரி இருக்குது, நான் அலைன் கண்ட்ரிஸ், இது மாதிரி நிறையா கொஞ்சம் பாசிட்டிவாக எப்படின்னா அந்த பாலஸ்தீன மக்களுக்கு பாசிட்டிவாக வேறு விதமான அமெரிக்க எதிர்ப்பு சூழல்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது பாலஸ்தீன ஆதரவுங்கிறத விட அமெரிக்கா எதிர்ப்பில் நிறைய கைகோர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அந்த போர் நிறுத்தம் ஹிஸ்புல்லாவோட நிப்பாட்டிட்டாங்க. ஹிஸ்புல்லாவோட இஸ்ரேல் போர் நிப்பாட்டம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹமாஸுக்கு ஆதரவாக இருந்த ஹிஸ்புல்லா, லெபனான், சிரியா, ஈரான் வந்து சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ நேரடியாக ஹமாஸும் இஸ்ரேலும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இதில் தொடர்ந்து இஸ்ரேலின் கையே ஓங்குதுங்கிற செய்தி தொடர்ச்சியாக வருது. இது எங்கே போய் முடியும்? இது எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க? அதான் கடந்த 15 மாதங்களாக நீ சொன்ன எல்லா கதையும் நடந்துச்சு. இப்ப இந்த கடந்த ஒரு மாதமாக இந்த சூழல் மாறி இருக்கிறது. முக்கியமா ட்ரம்ப் வெற்றி பெற்று விட்டார் என்ற செய்தி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வேகமா மாறிச்சு. ஹமாஸ் என்பது பாலஸ்தீனுடைய விடுதலை குழு, சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிறத ஒரு முடிவோட பல்வேறு வருடங்களாக பெரிய அளவில் உயிர் தியாகம் செய்து போராடிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பல்வேறு தலைவர்கள், இஸ்மாயில் ஹனியாயிலிருந்து சின்வாரிலிருந்து நேற்று காசிம் நயீம் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க. இப்போ இவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய நாடுகள் பெரிய அளவில் குரல் கொடுக்கலங்கிற அந்த இடத்துல ஈரான் இவர்களுக்கு இடையில பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தது. சொல்லப்போனா ஈரான் வந்து ஷியா, இவர்கள் சன்னி முஸ்லீம் என்கிற அந்த பிரிவினையை மீறி ஈரான் கை கொடுத்தாங்க. குறிப்பா ஹிஸ்புல்லா, லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா வந்து முழுக்க ஆதரவு கொடுத்து யுத்தங்களை நடத்தினாங்க. அந்த யுத்தம் எங்க போய் முடிஞ்சதுன்னா ஈரான் இஸ்ரேலுக்கான யுத்தமாக மாறிச்சு. இவங்க ஏவுகணை அடிச்சு அவங்க ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இடையிலே ஒரு முரண்பாடு இருந்ததுனால அது இந்த நேரத்தில் அது பெரிய அளவுல போச்சு. அமெரிக்கா ஈரானை தூண்டி விட வேணாம்னு சொன்னாங்க. இந்த சூழல் இதற்கிடையில யமான்ல அங்க இருக்கின்ற ஹவுதி படையினர் அவர்கள் தான் யமான கிட்டத்தட்ட ஆட்சி பண்றாங்க. அங்க ஏற்கனவே அங்க ஆட்சியாளர்களை நீக்கிவிட்டு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்படி சுற்றி மூணா பக்கமும், இந்த பக்கம் ஹமாஸ், அந்த பக்கம் ஹவுதி, அந்த பக்கம் ஹிஸ்புல்லா, அந்த பக்கம் நேரடியா ஈரானில் இருந்து தாக்குதல் என்று ஒரு 4-3 தாக்குதலை இஸ்ரேல் சந்திச்சது. அது ஒரு நெருக்கடியை இஸ்ரேலுக்கு கொடுத்துச்சு. அது பெரிய விஷயம். ரெண்டாவது சொல்ல போனா இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவே தலை தப்புமா அப்படிங்கிற அளவுக்கு போச்சு. அவர் வீட்டுக்கு பக்கத்திலே கொண்டு போட்டாங்க. இப்ப இது எல்லாம் எப்படி மாற்றம் கண்டுச்சு என்னன்னா, இதை வந்து ஒரு சர்வதேச நாட்டு பிரச்சனையாக மாறிச்சு. இப்போ ஈரானோட இவங்க அடிக்கும் போது ஈரானுக்கு ஆதரவான நாடுகள் திரண்டன. நீ சொன்ன மாதிரி ஈரானுக்கு ஆதரவான ரஷ்யா, வடகொரியா, சைனா, துருக்கி எல்லாம் ஈரானுக்கு ஆதரவான நாடுகள். அப்ப நாட்டுக்கு நாடு சண்டை என்றால் அவர்களுக்கு ஆதரவான நாடுகள் ஆதரவு கொடுத்து சண்டை போடுறதுல ஐக்கிய நாடுகள் சபையில பிரச்சனை இல்லை. ஏன்னா என் நண்பனுக்கு நண்பன் வருவேன் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. ஹிஸ்புல்லா ஹமாஸ்னா வர, ஆனா ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு குழுக்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள்லாம் தீவிரவாதி குழுக்கள் என்று நேரடியா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப ஹமாஸையே அவர்கள்லாம் டெரரிஸ்ட் இன்னைக்கு அமெரிக்கா உட்பட பல்வேறு ஊடகங்களே சில ஊடகங்கள் ஹமாஸ் குழு இல்ல, ஹமாஸ் தீவிரவாத குழு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சும் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக வந்து பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. தெரிந்துமே அவர்களே ஒரு டெரரிஸ்ட் குரூப்பா பாக்குறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் ஏன் மாறிச்சு? நிலவரம் என்ன மாறிச்சு? ஒரு சர்வதேச கான்ஸ்பிரசி. இன்னைக்கு ஈரானை ஆஃப் பண்ணணுங்கிற ஒரு நம்ம பல்வேறு தடவை பேசியிருக்கோம். கடந்த முறை கூட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்தால் அது உலக யுத்தமாக கூட மாறுங்கிறத மாதிரி கூட பேசியிருக்கோம். அப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது அமெரிக்கா தெளிவா இருந்தாங்க. என்ன காரணம்? முக்கியமான காரணம், ரஷ்யாவும் அமெரிக்காவும் நெருக்கமான சூழலுக்கு வந்தது முக்கியமானது. ட்ரம்ப் வெற்றி அடைஞ்ச உடனே ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் வாழ்த்து சொன்னதெல்லாம்
நெருக்கத்தை ஆமா காமிச்சு. ஆமா ஆமா அது அப்ப அமெரிக்க வரலாற்றில் இதுவரை வரலாற்றில் இல்லாதது. நடக்காதது. அப்ப ஏற்கனவே ட்ரம்ப் வந்து பிரச்சாரத்தின் போது சொன்ன ஒரு விஷயம், நான் ஆட்சிக்கு வந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படும், இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் எந்த யுத்தமும் நடக்காது அது அப்படின்னு சொன்னார். எப்படின்லாம் சொல்லல. ஆனா இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாகவே ரஷ்யா உக்ரைனுடைய விஷயங்கள் குறைந்திருக்கிறது, உக்ரைனுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னே சொல்லிட்டார். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலில் ரஷ்யாவுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஈரானை தலையிட வைக்கக்கூடாது என்று அமெரிக்கா முடிவு பண்ணாங்க. இது ஒரு கான்ஸ்பிரசி, இது ஒரு இன்டர்நேஷனல் சதி. எப்படி அதை சரி பண்ணலாம்? ஒன்னே ஒண்ணுதான், லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை அமைதிப்படுத்தினால் ஈரான் அமைதியாகிடும். இஸ்ரேலை ஒட்டி, வடக்கு இஸ்ரேலை ஒட்டி இருப்பது லெபனான், அந்த லிட்டன் ஆறுக்கு அந்த பக்கம் ஹிஸ்புல்லாவுடைய ஆட்சி தான். ஹிஸ்புல்லாவோட நாங்கள் போர் நிறுத்தம்ங்கிற அறிவிப்பை இஸ்ரேல் தான் முதல்ல சொன்னாங்க. எப்பவுமே சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த டிக்ளரேஷனின் அடிப்படையில் நாங்கள் இனிமேல் ஹிஸ்புல்லாவை நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி முடிவுக்கு வந்தாங்க. சொல்லி ஒரு வாரத்தில் அதாவது லெபனானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சிரியாவில் ஒரு உள்நாட்டு பிரச்சனை, கலவரம் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம். அது வரைக்கும் அவங்க எங்க போனாங்க? அந்த தக்ரீர் அல் ஷாம் அப்படிங்கிற ஒரு படை, அவர்கள் எதுக்குல இருந்தாங்கன்னு தெரியாது. திடீர்னு யார் ஆயுதம் கொடுத்தாங்கன்னு தெரியாது. துருக்கி கொடுத்துச்சா அல்லது வேற யார் கொடுத்தாங்களா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அந்த ஆசாத் சிரியாவுடைய அதிபர் ரஷ்யாவுக்கு ஓடி போனதை பார்த்தோம். அந்த தக்ரீர் அல் ஷாம் முழுக்க முழுக்க ஈரானுக்கு எதிரான குழு, ஈரான் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அது ஒரு பிரச்சனை. அப்ப ஈரான் வந்து சிரியா வழியாகவும் லெபனான் வழியாகவும் தான் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க நிலப்பரப்புல. இன்னைக்கு அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, தனிமைப்படுத்தப்பட்டாங்க. மூன்றாவது, ஈரானை தொடவே மாட்டோம் என்கிற விஷயத்தை நெதன்யாஹு சொன்னார். நாங்கள் இனிமேல் ஈரானோட இந்த பிரச்சனை இல்லைங்க. அப்ப இதன் மூலமாக சர்வதேச அளவில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான அந்த இது வந்து தற்காலிகமாக நிப்பாட்டி விட்டாங்க. அப்ப இங்க இவர்கள் நோக்கம் என்னவாக இருக்கிறதுன்னா, ரொம்ப தெளிவான நோக்கம் தான். நான் உங்களோட சண்டை போட விரும்பல, எங்களுக்கு பிரச்சனை ஹமாஸ் தான், அவங்களோட நாங்க பேசிக்கிறோம், அடிச்சுக்கிறோன்னு. இதை வந்து யமானில் இருக்கின்ற ஹூதி அவர்கள் இந்த குழு, அவர்கள் வந்து ஒரு எப்படி பார்த்தா அவங்களுமே ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் தான். அந்த ஆட்சியாளர் வந்து சன்னி பிரிவை சார்ந்தவர். அவரை நீக்கிவிட்டு தான் 90களில் இந்த குழுக்கள் வந்து அந்த பகுதியை பிடிச்சாங்க. அந்த ஆட்சியாளருக்கு ஆதரவாக இருந்தவர் சவுதி அரேபியா அரசு, இந்த குழுக்களுக்கு ஆதரவு அளித்தவர் ஈரான் அரசு. இது எல்லாமே அடிப்படையில் ஷியா சன்னி பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. காரணம், ஹவுதி ஷியா பிரிவை சார்ந்தவர்கள், அதற்கு ஆதரவாக ஈரான் இருக்கிறது. சிரியாவை ஆட்சி செய்பவர் ஆசாத் ஷியா பிரிவை சார்ந்தவர், ஈரான் ஆதரவாக இருக்கிறது. ஹிஸ்புல்லா ஷியா பிரிவை சார்ந்தவர்கள், இந்த கண்ணோட்டம். இதனாலேயே வந்து சவுதி அரேபியா வந்து முழுக்க முழுக்க ஈரானுக்கு எதிராக இருக்குங்கிற மாதிரி சித்தரிப்பு. அப்ப இதெல்லாம் இருந்ததுனால ஒரு கான்ஃபிளிக்ட, ஷியா சன்னி கான்ஃபிளிக்ட வச்சுக்கிட்டே கதையை ஓட்டுனாங்க. சிரியாலே அதானே நடந்துச்சு. எங்க உடைஞ்சதுன்னா, ஹமாஸ் வந்து போராளி குழு, அவர்கள் சன்னி முஸ்லீமாக இருந்தாலும் அவர்களின் சகோதரர்கள் சொல்லிட்டு ஹிஸ்புல்லா வந்ததுதான் பிரச்சனை மாறிச்சு. இதை புரிஞ்சிக்காம இஸ்ரேல் வந்து முயற்சி பண்ணி என்ன பண்ணாங்க, ஈரான் மேல போட்டு தாக்கின உடனே, குறிப்பா இஸ்மாயில் ஹனியா அங்க வச்சு ஈரான்ல வச்சு போட்ட உடனே அது ஒரு பெரிய 2 நாட்டு பிரச்சனையா மாறிச்சு. இது ஒரு பெரிய நெருக்கடியை இஸ்ரேலுக்கு கொடுத்துச்சு. அதை இன்னைக்கு மாற்றி அமைதியா வழி பண்ணிட்டு இவங்க பழையபடி ஹமாஸோட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வந்துட்டாங்க. நேற்று இவர் நெத்தன்யாஹு சொன்ன ஒரு விஷயம் முக்கியமானது, பாலஸ்தீனம் தனி நாடு அல்ல. புரிஞ்சு கொள்ளுங்க. 1948 இஸ்ரேல் மலர்ந்ததே பாலஸ்தீனத்திலிருந்து பிரிந்துதான். அது இஸ்ரேல் இருந்து பாலஸ்தீனம் பிரியல, பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாட்டை தான் பிரிச்சு கொடுத்தாங்க. நேத்து நெத்தன்யாஹு சொல்றார், பாலஸ்தீனம் தனி நாடு அல்ல, இஸ்ரேலுடைய ஒரு பகுதி, இனி அது ஒரு மாநிலம், இது எங்கள் உள்நாட்டு பிரச்சனை, இதற்கு தடையாக ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் சொன்னது. இந்த கான்ஃபிளிக்ட், இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரே நாடு, இப்ப நாங்கெல்லாம் பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்பது ஒரு தேசம், ஒரு தாய் மக்கள், அண்ணன் தம்பிகள், இதெல்லாம் நாங்கள் சுபிட்சமாக மாற்றுவதற்கு முயற்சி பண்றோம். இதற்கு தடையாக இருக்கின்ற ஹமாஸ் தீவிரவாதிகளை நாம் என்ன செய்வது? அவர்களை நாங்கள் நீக்குகிறோம், அதனாலதான் அங்க கொள்றோம். எங்களுடைய சகோதரர்கள் 100 பேர் உயிர் அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்குது, அவர்களை காப்பாற்ற தான் நாங்கள் முயற்சி பண்றோம். இதுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்ப என்னன்னா, ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவிக்கு வர்றார். ஏற்கனவே வந்து பிரச்சாரத்துல நான் வரும்போது இஸ்ரேலில்
எந்த யுத்தமும் இருக்காது சொன்னார்ல, கொடுத்த அந்த சமிக்கை என்னவென்றால், நான் 20ஆம் தேதி பதவி வரும்போது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, அதுக்குள்ள பிரச்சனையை முடி. பிரச்சனை முடிங்கிறத 2 விதமா எடுத்துக்கலாம். பார்த்து பாதிக்கப்பட்டவனுக்கு செய்யுங்களா, குடிசைகளை இல்லாமல் ஆக்கி ஆளை காலி பண்ணியா, நான் வீடு கட்டணும், நான் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணணும், என்னுடைய நிலப்புலன் இருக்கு, ஒரே ஆக்கிரமிப்பா இருக்கு, காலி பண்ணி முதல்ல வந்து இடத்தை கிளியர் பண்ணு. அதான் நடக்குது. இது வரைக்கும் 15 மாதத்தில் 45,000 சொல்றாங்க. ஆனா ஐக்கிய நாடுகள் சபை 45,000க்கு மேலேன்னு சொல்லுது. ஹமாஸ் சொல்றாங்க 1,00,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பெரும்பாலானவர்கள் குழந்தைகள், பெண்கள். அடுத்த தலைமுறை இருக்கக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க. இன அழிப்பு தான். அப்ப இருக்கிற இன்னும் 20 லட்சம் பேர் கூட இருப்பாங்களான்னு தெரியல. இவர்களை காலி பண்ணு. ஒன்னே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. இஸ்ரேலை, பாலஸ்தீனெல்லாம் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு தாண்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாங்கள் கல்வி, சாப்பாடு, தங்குற இடம் எல்லாமே தர்றோம். ட்ரம்ப் சொல்றாரு, சொல்றாரு, நேரடியா சொல்றாரு. அதை ஏத்துக்கிட்டு ஒரு 4% போயிட்டானுங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்கும்ல. நாங்க சாப்பாடு தர்றோம், வீடு தர்றோம், குடியிருப்பை கட்டி கொடுக்குறோம், சுபிட்சமா வாழ்ந்துட்டு போ. ஒற்றை நாடு, ஒன் நேஷன். அது எங்கேயோ வருதுல, ஒன் நேஷன். அந்த இது வாதா, நீ அதை பத்தி யோசிக்காதுன்னா. நீ 2 நேஷனுக்கு வந்தீங்கன்னா சரி வராது. இது இஸ்ரேல் தான், பாலஸ்தீன்லாம் கிடையாது. பாலஸ்தீன் ஒரு ஸ்டேட்டா வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்ப இதுதான் அமெரிக்காவுடைய நெருக்கடி. என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப்புடைய வெற்றிக்கு அப்புறம் ஏன் இது மாறுது அப்படின்னா, ட்ரம்ப் தன்னை எப்பொழுதுமே தான் ஒரு ப்ரோ இஸ்ரேலியன், ப்ரோ அந்த ஜியோனிஸ்ட் சொன்னவர் தான். ஆனா பைடன் தான் ரொம்ப அதுல யூதர், அவரே யூதர் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ட்ரம்புடைய மருமகன் தான் யூதர். குஷ்னர் இருக்காருல்ல, அவர் இஸ்ரேல் நாடு சார்ந்தவர். அது இன்னொரு முக்கியமானதை சொல்ற, ட்ரம்புடைய மருமகன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. சர்வதேச அளவுகளில் வீடுகள் கட்டுவது, குடியிருப்புகள் கட்டுவது தான் அவருடைய முக்கியமான வேலை. ஏற்கனவே ரஷ்யால அவர் பண்ணிட்டு இருக்காரு. பலஸ்தீனத்தில் இருக்கின்ற மேற்கு கரையில் பெரும்பாலான குடியிருப்புகள் கட்டப்போவது இந்த குஷ்னர் தான். முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்தை நாங்கள் மாற்றி அமைக்க போற எல்லா வேலையும் செய்ய போறது ட்ரம்புடைய மருமகன் கம்பெனி தான். இது பெரிய பணம் முதலீடு, பெரிய பணம் அவருடைய நிறுவனம் செய்ய போறாங்க. அப்ப இது பிசினஸா பார்த்தோம்னா, நீ சொன்ன மாதிரிதான், காலி பண்ணியா கட்டணும், வீடு கட்டணும், அதைத்தான் பண்றாங்க. நீ இடத்த காலி பண்ணு, ஆளை காலி பண்ணு, நான் வீடு கட்டணும், மேற்கு கரை முழுவதும் நாங்க நல்லா பண்ணித்தரோம், இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வீடு கொடுக்குறோம், இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கல்வி தர்றோம், இதை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்ரேல் நாட்டின் குடியுரிமை தர்றோம். நீ இந்த ஓட்டு போறதை பத்திலாம் பேசக்கூடாது, உனக்கு வேற எதெல்லாம் கிடைக்காது, நீ இஸ்ரேலுடைய எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். இரண்டாந்திர குடிமக்களாக இருக்க தயார் என்றால் வாங்க, அப்படிதான் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஏற்கனவே காலங்காலமாக போராடிட்டு இருக்காங்க. என்னுடைய நாடக்கூடியா குறைந்தபட்சம் 67 யுத்தத்துக்கு அப்புறம் முன்னாடி உள்ளதை கொடுத்துரு. 67 யுத்தம் தானே மாற்றம் ஏற்பட்டது. 67 யுத்தம் தான் 2 நாடுகளும் சிதறி போனுச்சு. சொல்லப்போனா பாலஸ்தீனத்தை அப்படி சிதறடிச்சு அங்கங்க பிடிச்சிக்கிட்டு ஜெரிகோ போன்ற நகரங்கள் எல்லாம் இன்னைக்கு பாலஸ்தீன நகரங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய படைகள் தானே உள்ள இருக்கு. பாலஸ்தீனுடைய தலைநகரம் ரமலா, அது எங்க இருக்குன்னு தெரியல, முழுக்க இஸ்ரேலுடைய கட்டுப்பாடுகள் விட்டது. கொஞ்சம் பகுதி மட்டும்தான் இப்ப இன்னைக்கு நெருக்கடிகள் இருக்கு, அவ்வளவுதான். அதை விட முக்கியமானது, நேற்று அந்த கொல்லப்பட்ட காசிம் நயீம் அவர் ஹமாஸுடைய பாதுகாப்பு படைப்பிரிவு தலைவர். அவர் நேற்று கொல்லப்பட்டது எங்க தெரியுமா? ஐநாவுடைய அந்த படை இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹியூமனிடேரியன் வே, அந்த சமாதான வழின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. எந்த யுத்தம் நடந்தாலும் ஒரு சமாதான பகுதி ஒன்று இருக்கும். மக்கள் புணங்குறது, உணவு வாங்குறது, அடிபட்டு குண்டடிப்பட்டான்னா அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றது, அதுல யாரும் குண்டு போட மாட்டான். ஓரளவுக்கு நியாயமா நடந்துக்குவாங்க. அந்த பகுதியில் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 10 மணி நேரத்துக்கு அங்க எது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுல புணங்கிக்குவாங்க. அங்க தங்கி இருந்த காசிமையும் கொல்லப்பட்டிருக்கார். இது அதாவது போர் விதிகளுக்கே எதிரானது. அதை கண்டுக்கல. சொல்றீங்க, போன மாசம் தான் சர்வதேச நீதிமன்றத்தில் பிடிவாரன் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? நெதன்யாவுக்கு, அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த யோ கேலண்டுக்கு கொடுக்கப்பட்டது. அதை தூக்கி வீசிட்டாரு. இதெல்லாம் நாங்க ஒத்துக்கவே மாட்டேன்னு. அப்ப எப்படிப்பட்ட நிலைமையில நெதன்யாவு இருக்காரு? சின்ன நாடு,
சர்வதேச நீதிமன்றத்தை நான் மதிக்கவே மாட்டேன்னு வெளிப்படையா சொன்னார். சர்வதேச நீதிமன்றம் யூத வெறுப்பை காண்பிக்கிறது வார்த்தையை பயன்படுத்தினார். ஹிட்லர் வெறுப்பை காமிச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யூத வெறுப்பை காமிக்கிறாங்க, இதை பயன்படுத்துறாங்க. ஒன்று இவங்க சொல்ற வார்த்தை அப்படித்தான். அவர்களை எதிர்த்தால் யூத வெறுப்பு, அவர்களை எதிர்த்து ஒரு குழு வந்தால் அவர்கள் தீவிரவாதிகள், டெரரிஸ்ட், அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்தால் இவர்கள் எல்லாம் நக்சல் மாதிரி, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி இவர்கள் எல்லாம். ஏங்க அப்படி சொன்னது தானே ஒருத்தர் WHO இருந்தார்ல, டெட்ராஸ், அவர் மயிரில உயிர் தப்பியிருக்காரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவர் யமானுக்கு போயிருக்காரு. அவர் சொந்த நாடு வந்து எத்தியோப்பியா. அவர் அந்த நாட்டில் ஏர்போர்ட்ல இறங்கி கரெக்டா கொண்டு போட்டிருக்கானுங்க. கொஞ்சம் மயிரில இது வந்து என்ன ஏதாச்சியாக நடந்து விட்டதுன்னு இஸ்ரேல் சொல்றாங்க. அவரு அந்த டெட்ராஸ் வந்தது எங்களுக்கு ரொம்ப தெரியாது அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, நான் எல்லாத்துக்கும் ஊர் உலகத்துக்குலாம் சொல்லிட்டு தானே வந்து யமானுக்கு வந்தேன், நான் இருக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு போடுறானுங்க அப்படின்னு அவர் எத்தியோப்பியாவுக்கு போற வந்தவர். இப்படி யாரையுமே மதிக்காத ஒரு செயலை சர்வதேச அளவுல தலைவர்களா இருக்கிறவர்களை மதிப்பதில்லை. ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளர் என் ஊருக்கே வரக்கூடாது அந்திரேஸ், இஸ்ரேல் பக்கம் வந்துடாதேன்னு வெளிப்படையா சொன்னார். எப்படி சொல்ல முடியுது? ஒரு நாட்டுடைய சின்ன நாடு தான், என்ன தைரியம்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அமெரிக்கா முழுவதும் கைக்குள் வைத்திருப்பவர்கள் இஸ்ரேல் நாடு சார்ந்தவர்கள். ஐக்கிய நாடுகள் சபை முழுவதும் அவங்க கையில் இருக்கு. சர்வதேச அளவில் இன்னைக்கு வந்து டெக்னாலஜியை கையில் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து உலக அளவில் இருக்கின்ற வங்கிகள் அவர்கள் கையில் இருக்கு. எல்லாமே பொருளாதாரத்தை கையில் வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை மதிக்க மாட்டேன். நமக்கு தெரியும்ல, 3 விழுக்காடு இருக்கவன் இந்தியாவை மதிக்கிறானா? 3 விழுக்காடு இருக்கின்றான். எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் தீர்மானிக்கிற இடத்துல அதான் சொல்றேன். 2 விழுக்காடு 3 விழுக்காடு இருந்தாலும் எப்படி ஏன் மதிக்க மாட்டேன்றான்னா, அதிகாரத்துடைய மையத்தில் இருக்கான். அதிகாரம் செலுத்தக்கூடிய மையத்தில் இருப்பதன் காரணமாக அவர்கள் அந்த அளவுக்கு திமிரா இருக்காங்க. அது மாதிரிதான் உலக அளவில் இன்னைக்கு அமெரிக்காவில் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அவர்கள் இன்னைக்கு எந்த உலக சர்வதேச அந்த 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 டெமோக்ரஸியை அல்லது வந்து சர்வதேச அமைப்பை மதிப்பதில்லை. WHO இருக்கட்டும், சர்வதேச நீதிமன்றமா இருக்கட்டும், ஐக்கிய நாடுகள் சபையா இருக்கட்டும், எதையும் மதிப்பதில்லை. இன்னைக்கு போற போக்குல இன்னைக்கு அவர்களுக்கு வசதியாக ட்ரம்ப் ஜனாதிபதியாக 20ஆம் தேதி வர்றாரு. இனி சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே 1948 பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிக்கப்பட்ட போது ஜெருசலம் பொதுவான நகரம். அது வந்து ஐக்கிய நாடுகள் சபை டிக்ளரேஷன். நீங்க ஜெருசலத்தை வந்து 2 நாடும் சொந்தம் கொண்டாட முடியாது. இஸ்ரேலுக்கும் அது சொந்தம் அல்ல, பாலஸ்தீனத்துக்கும் சொந்தம் அல்ல. அதனாலதான் அங்க பாதுகாப்பை வந்து ஜோர்டான்ட்ட கொடுத்தாங்க. பக்கத்தில் இருக்கின்ற ஜோர்டான் அதிகாரிகள் தான் அதை பாதுகாக்கணும், இந்த 2 நாட்டுக்காரங்களும் வந்துட்டு போகலான்னு. அந்த ஜெருசலத்தை இவர் கடந்த முறை ஜனாதிபதியாக இருந்தார்ல ட்ரம்ப், அங்க வச்சு என்ன சொன்னார் தெரியுங்களா? 2017-18 இனிமே எதுக்கு வந்து ஜெருசலத்து இஸ்ரேலுடைய தலைநகரமாக டெல் அபீவை வச்சுக்கணும்? ஜெருசலம் தான் தலைநகரம். இனிமே நான் வந்து மீண்டும் அடுத்த பதவிக்கு வரும்போது என்னுடைய தூதரகத்தை நாங்கள் வந்து ஜெருசலத்துக்கு மாத்திடுவோம். எவ்வளவு பெரிய அந்த இதுக்கு டிக்ளரேஷனுக்கு முரணானது. அப்படிப்பட்ட ஒரு நபர் மீண்டும் வர்றாரு. அப்ப அந்த தைரியம் யாருக்கு இருக்கு? ட்ரம்ப் இவருக்கு இருக்கு. இஸ்ரேலுடைய பிரதமரான இருக்கின்ற நெதன்யாகுக்கு இருக்கு. இனி ஆட்டம் ஜாஸ்தி தான், சும்மாவே ஆடுவாரு. இனி காலில் சலங்கையை கட்டி விட்டா என்ன ஆட்டம் இருக்குமோ அந்த ஆட்டம் அதுதான் இன்னைக்கு கொண்டு குவிக்கிறாங்க. ஈரான் அமைதியாக இருக்கிறது, ரஷ்யா இன்னைக்கு வாய் திறக்காம இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு அமெரிக்கா உடைய உறவு இன்னைக்கு தேவைப்படுது. அவர்களுக்கு அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஈரானை வந்து குறைந்தபட்சம் ஈரானை தொடாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஈரானை தொட்டா தானே அவனுக்கு பிரச்சனை. ஆனா ரஷ்யாக்காரனுக்கு உக்ரைன் பிரச்சனை இருக்குல்ல. உக்ரைன்ல வந்து அமெரிக்கா வந்து உக்ரைன் சப்போர்ட்டா தானே இருக்கு. ஜனாதிபதியாக 20ஆம் தேதி பொறுப்பேற்றவுடன் நீங்க பாருங்க, உக்ரைன் தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். ஏற்கனவே வந்து ட்ரம்ப் இன்னும் கொடுத்த ஒரு விஷயம் தெரியுமா? ஐக்கிய நாடுகள், அதாவது ஐரோப்பிய யூனியன் வந்து சரியில்லை, ஐரோப்பிய யூனியன் வந்து கலைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த நேட்டாவே கலைச்சு விட்டுறணும், அவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா ஐரோப்பிய யூனியனை கூறு போட நினைச்சிட்டாங்க. ஐரோப்பிய யூனியனில் ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இங்கிலாந்து அமைதியா இருக்கட்டும் சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இங்கிலாந்து பிரிஞ்சு போயிடுச்சு. இனி ஒன்னும் இதுல தலையிட வேணாம், இங்கிலாந்து தனியா, ஏன்னா இங்கிலாந்துக்கான ரெஸ்பெக்ட் நாங்க கொடுக்குறோம். ஏன்னா அதுதானே உங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்களுடைய அந்த இது. அமெரிக்காவே செவிந்தியர்களுக்கு விரட்டி விட்டுட்டு இங்கிலாந்துக்காரன் தானே பண்ணா. அதனால
உங்களுக்கு வந்து அது இருக்கட்டும். அப்ப ஐரோப்பிய யூனியனுடைய பவரை குறைக்கணும்னு முடிவு பண்றாங்க. ரஷ்யாவுடைய பவர் அதிகப்படுத்தணும். ஒரு காலத்துல நம்ம படிச்சிருக்கோம், ஒரு மிகப்பெரிய வல்லரசுகளாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருக்கும். இரண்டுக்கும் கோல்டு வார் நடக்கும், நிழல் யுத்தம். ஆனா இது எப்படி மாறுதுன்னா, இனிமே நம்ம 2 பேருமே வல்லரசா இருந்துட்டு போயிருவோம். எதுக்கு கோல்டு வார்? நீனு நானும் தான்ப்பா இனிமே பெரிய ஆளு, நம்ம வச்சதுதான் சட்டம். இனிலாம் ஒன்னும் கோல்டு வார்லாம் பண்ண வேணாம், பிசினஸ் தான், வியாபாரம். நீனும் வியாபாரியாரு, நானும் வியாபாரியா இருக்கேன், 2 பேரும் பெரும் பணக்கார நாடுகளாக மாறுவோங்கிற திட்டத்தை ட்ரம்ப் கொண்டு வர்றாரு. இதுதான் திட்டம். அப்போ இந்த திட்டம் வரும்பொழுது இந்த வார் தேவையில்லைங்கிறது தான் அடிக்கடி ட்ரம்ப் சொல்றது. இந்த யுத்தத்தினால செலவு வைப்பா, செலவு அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் கிடையாது. செலவு எதுக்கு இந்த செலவு? அதனாலதான் சொல்றாரு, எத்தனை பார்த்து இதுக்கு மேலாம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாதுடா, ஒவ்வொரு வருஷமும் பல பில்லியன் நான் கொடுத்துட்டு இருக்கோம், செலவு கைமீறி போகுது, ஆளை காலி பண்ணிட்டு இடத்த கொடு, நம்ம கட்டி கொடுக்குறோன்றான். இதெல்லாம் இழுத்துட்டு போக வேணாம், இந்த யுத்தம் வந்து ரொம்ப நாள் போக வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு சுத்தப்படுத்து, சீக்கிரம் அந்த அந்த பிரச்சனையை முடி. எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு பாருங்க. அதை முடிச்சுட்டு பில்டிங்கை கட்டுவோம். எவன்லாம் வாழன்னு வர்றானோ, எவன்லாம் வந்து வீடு வேணும் கேட்டான் அவனுக்கு கொடுத்துரு. இப்படித்தான் இருப்பான்னு சொன்னா அவன் போட்டும். இப்படி இடத்துக்கு வர்றாங்க. இதை வந்து உலக முஸ்லீம் நாடுகள், உலக இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அதுலேயும் வியாபாரம் தான். அவங்களுக்கான பொருளாதார பாதிப்பு ஏற்படுமோன்னு பயம். தான் நாட்டுக்கு வந்து பொருளாதார இழப்பு ஏற்பட்டு விட்டால் இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் அப்படித்தானே போகுது. முஸ்லீம் நாடுகள், இந்த வளைகுடா நாடுகள், செவன் சிஸ்டர் கண்ட்ரி சொல்றாங்க, எப்பவுமே இஸ்ரேல் பிரச்சனையில பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா அவங்க இருந்ததே இல்லையே. ஆதரவு இருந்தாங்கன்னா, அதாவது பாத்தீங்க அப்படின்னா, பாலஸ்தீனியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு அரபு நாடுகளில், ஐக்கிய அமீர போன்ற நாடுகளில் பாலஸ்தீனியர்கள் வேலை பார்க்குறாங்க, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவர்களை வந்து குடியேற்றம் செய்வதற்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போடாத காரணம் 67 யுத்தத்தில் நடந்த தோல்வி. அது 67 யுத்தத்தில் கண்ட அந்த தோல்வியின் காரணமாக பொருளாதார இழப்பு. ஜோர்டானே அடிபட்டு போச்சுல, எகிப்து எப்படி அடிபட்டுச்சு? எகிப்தும் ஜோர்டானும் தான் மும்முரமா இருந்தாங்க, பக்கத்து பக்கத்து நாடு. தோல்வியின் காரணமாக இனி நமக்கு சரி வராது அப்படின்னு பாக்குறாங்க. இப்ப பாருங்களேன், இப்ப ஒரே ஒரு பிரச்சனை இஸ்ரேலுக்கு இருக்கு. ஈரான், ஹிஸ்புல்லா வந்து ஆஃப் ஆயிட்டாங்க. இந்த ஏமன்ல இருக்கின்ற ஹவுதிகள், இவர்கள் என்ன பிரச்சனைனா, அவர்கள் வந்து இப்ப கம்ப்ளீட்டா செங்கடலை கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த ஏமான் வழியாகத்தான் நீங்க வந்து ஐரோப்பியா, வட அமெரிக்காவுக்கான பயணம் அதுக்குள்ளதான் போய் ஆகணும். அதை முழுக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டிருப்பது இந்த ஹவுதி படை தான். ஹவுதிகள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா தானே இருந்தாங்க, அது இன்னமும் ஆதரவா தான் இருக்க சொல்றாங்க. அவர்களை இன்னைக்கு ஆஃப் பண்ற வேலை நடக்குது. அது மாதிரி அடுத்த கட்டை இப்ப ஹவுதிக்கான எப்படி பண்றது? அவர்களும் நீ இப்ப எப்படி கொண்டு வர்றான், நீ எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவன் சன்னி, இனி ஷியா தானே, எதுக்கு பிரச்சனை பண்ற? ஹவுதி ஷியா தான். அதை மீறி தான் ஹமாஸ் மட்டும் தான் சன்னி. ஆனால் நியாயப்படி பார்த்தா சவுதி அரேபியா சன்னி முஸ்லீம் நாடு, அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கணும், அவங்க ஆதரவு தெரிவிக்கல. ஆனா ஷியாவில் உள்ள பிரிவுகள், ரிபல் குரூப் எல்லாம் ஆதரிக்கிறது. அதுதான் பிரதான ரிபல் குரூப்னு சொல்லக்கூடிய இந்த ஷியாவோட பிரிவுகள் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அவர்கள் இன்னைக்கு பாருங்க இவங்க ஆதரவு கொடுக்கல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த ஒரு சர்வதேச கான்ஸ்பிரசி போயிட்டு இருக்கு. சிரியாவை பிரிச்சு தூக்கி போட்டானுங்க. இன்னைக்கு ஹவுதியை ஓரளவுக்கு, ஏன்னா ஹவுதியை வந்து ஆஃப் பண்ணாதான் அவர்களுடைய வணிகம் கெட்டு போகாது. காரணம் சூயஸ் கால்வாய், செங்கடலை வந்தா அந்த வழியா தான் சூயஸ் கால்வாய் மட்டும் தான் ஒரே பாதுகாப்பு இருக்கு. அதுவும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதை அடிக்கணும்னு முடிவோட வர்றாங்க. இந்த சூழலில் தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை, இன அழிப்பு என்பது ரொம்ப தூக்கரமா நடக்குது. அதான் பாக்குறேன். நேத்து அந்த ஒரு நாள்ல மட்டும் 88 பேர்னு சொல்றாங்க, கண்டிப்பா 1000 பேர் மேல்ன்றாங்க. 88 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 200 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உணவு இல்ல, மருந்து இல்ல, சாப்பாடு இல்ல, அதுல பல பேர் செத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆசை வார்த்தைகள் காட்டிக் கொண்டிருக்கார்கள். நீ வந்தீங்கன்னா உனக்கு வந்து மேற்கு கரையில வீடு கொடுத்துறேன், நீ அப்படியே வந்துடு, பேக்க தூக்கிட்டு கிளம்பி வந்துடு, உனக்கு வீடு தர்றேன், நான் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லி சரணடைஞ்சிரு. அதான். அப்ப அதில் ஆசைப்பட்டவர்கள் ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. பெரும்பாலான பாலஸ்தீன மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதான் முக்கியமானது. அந்த சுதந்திர தாகம் சொல்லுவாங்கல்ல, என்னதான் கொடுத்தாலும் ஹமாஸ் தலைவர் உட்பட எல்லாரும் காலி. இப்ப ஹமாஸ் தலைவர்கள் பலரும் செத்துட்டாங்க. அந்த மக்கள் தான் ஹமாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. இன்னும் அதுல வந்து போராட்டம் வந்து வெடிச்சுட்டு தான் இருக்கு. நாங்க முடியாதுன்றாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரில் 10 லட்சம் பேர் ஹமாஸுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. அது நேரடியாக யுத்தமா இருப்பாங்க.
எல்லோருமே வந்து என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்க நிலம் முக்கியம், இது ஒரு சுதந்திர தாகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அது எப்படி போக போகுது அப்படிங்கிறது இந்த ஜனவரி 20 ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் அவர் கொடுப்பார்ல ஸ்டேட்மெண்ட், எப்படி கொடுப்பாருன்னு தெரியுங்களா? கமலா ஹாரிஸ் சொன்ன மாதிரி ஒரு கோமாளித்தனமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரா, இல்ல வந்து அமெரிக்காவை தலைவணியை வைக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரான்னு தெரியாது. இது கமலா ஹாரிஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் சொல்லல. அவர்கள் பிரச்சாரத்தின் போது சொன்னது, உலக நாட்டு தலைவர்களே ட்ரம்பை பார்த்து சிரிப்பாங்க இனி அவர் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு. இப்ப எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. இதை நெதன்யாகு எப்படி பயன்படுத்த போறார்? நிச்சயமா லாபகமா பயன்படுத்திக்குவார். அவரை பொறுத்தவரை நமக்கு ஆட்சியாளர் தான் வகிக்கணும். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தையோ யாரை பத்தியுமோ எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற இடத்திற்கு இன்னைக்கு ஒரு தன்னிச்சையான ஒரு அந்த ஆதிக்க சிந்தனையோடு இன்னைக்கு நெதன்யாகு இருக்கிறார். இது மிகப்பெரிய இன்னும் மோசமான விளைவை பாலஸ்தீன இடத்துல ஏற்படுத்தும் என்பதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான புவிசார் அரசியல். வளைகுடா நாடுகள் முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் போது அமைதியா இருக்கிற அவலம், ஒரு துயரம், இது ஒரு பெரிய அவலம், பெரிய துயரம். சன்னி சியா பிரச்சனையை தூண்டி விடுறாங்க. ஆனா ஒரு சன்னி பிரிவு மக்களுக்காக சியா பிரிவில் உள்ள போராளி குழுக்கள் ஆதரவா இருக்கிறாங்க. அதே சன்னி பிரிவுன்னு சொல்லக்கூடிய வளைகுடா நாட்டில் உள்ள முஸ்லிம்களும் அமைதி காத்துக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதார தேவைகள் இதெல்லாம் வச்சு அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையில் நடக்கின்ற பனிப்போரில் ஏதோ அமெரிக்க எதிர்ப்புங்கிற பேர் ரஷ்யா மாதிரி ஒரு பெரிய நாடு சப்போர்ட் பண்ணுவோம், வடகொரியா இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கிற ஏதோ ஜியோ பாலிடிக்ஸ் மாற்றத்துல ஏதோ ஒரு உதவியில நடக்கும். அக்கறையில நடக்குதோ இல்லையோ, அரசுகளுக்கு என்றும் மக்கள் அவங்க நாட்டு மக்கள் மீதே அக்கறை இருக்காது. இதுல பாலஸ்தீனத்தின் மீது அக்கறை இருக்க போது ஏதோ அமெரிக்காக்காரே எல்லாருக்கும் எதிரியா இருக்கானே அப்படிங்கிற அடிப்படையில ஒரு மிரட்டலுக்காவது ஒண்ணு சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிலை வந்தது. அந்த அடிப்படையில் அதுவும் கூட இப்ப ஆஃப் ஆகிற நிலையில் ஹவுதியும் ஆஃப் ஆகிடுங்கிற மாதிரி நிலையில இருக்கு. ஹிஸ்புல்லா ஆல்ரெடி ஆஃப் ஆயிருச்சு. சிரியா அரசு ஆதரிச்சிருந்துச்சு, அந்த அரசு வந்து இப்ப எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு காணாம ஆகிட்டாங்க. அடுத்து லெபனானும் ஆஃப் ஆன நிலையில் இப்ப ஹமாஸ்கள் மட்டும் தனித்து போராடுகிறார்கள். அவருடைய படைத்தளபதி உட்பட இறந்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இனி என்ன நடக்கும்? ட்ரம்ப் மருமகனுடைய நிறுவனத்திற்காக லாப வேட்டைக்காக இனி எல்லாம் நடக்கும். ஏற்கனவே ஒரு தேசிய இன போராட்டம், அவங்க யூதர்கள் ஜியோனிசம்ங்கிற ஒரு மத உணர்வை தூண்டிய வேற நடக்குது. இப்ப வியாபார வேட்டை வேற வரப்போகுது. இது 3 கொடூரங்களும் சேர்ந்து அந்த மக்களை என்ன பாடுபடுத்த போதோன்னு நினைக்கும் போது மனம் ரொம்ப சொல்லனா துயரத்துக்கு ஆகுது. பார்ப்போம், தொடர்ச்சியா மக்களிடம் இதை அம்பலப்படுத்துவது, பேசுவது மூலமாக ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் நம்ம நம்பலாம். உங்களுடைய அரிய தரவுகள், அறிய வேண்டிய பல்வேறு செய்திகளை நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவா எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி.